ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு பொங்கல் தாங்க. வெண்பொங்கல், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், அவ்வளோதான். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இந்த கரண்டியில் எடுக்க முடியலை, இந்த கரண்டி தான் சரியாக வரும். ஊற்றியாச்சு. இதில் ஜீரகம் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், இவ்வளோதாங்க. நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு மறந்துட்டேன். அந்த பக்கம் போயிட்டு வரக்குள்ள நல்லா குக்கர் காஞ்சி போட்டு அடுப்பு அமர்த்தி கொஞ்சம் நேரம் ஃபேன்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேன்லாம் போட்டு அந்த இதை வச்சுட்டு மறுபடியும் குக்கரை காய வச்சு மறுபடியும் செஞ்சிட்ருக்கேன். மறந்துட்டேன் குக்கரை வச்சதை. அஞ்சு உலக்கு தண்ணி ஊற்றுறேன். ஒன்றரை உலக்கு அரிசிக்கு 3/4 உலக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், பாசிப்பருப்பு கூட சேர்த்தா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். தேவையான அளவு, பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி வைக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு வெண்பொங்கல் குழைவாக இருந்தால் பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப குழைவாக ஆகாமல் இருந்தால் பிடிக்கும். பொங்கலுக்கெல்லாம் எப்படி பிடிக்கும்? எங்கள் வீட்டில் ரொம்பவும் குழையக்கூடாது, ரொம்பவும் விதையாகவும் இருக்கக்கூடாது. அப்படி நடுத்தரமாக இருக்கணும். குழைவாக இருந்தாலும் பிடிக்காது. அதனால் பொங்கல் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். குழைவாக இருந்துச்சுன்னா ஒரு கப்பில் வச்சு அப்படி கிண்ணத்தில் அப்படி வச்சு அப்படியே வச்சுருவேன். விதையாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே சும்மா எடுத்து வச்சு சாப்பிட்லாம். வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா, சாம்பார் வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா? எங்கள் வீட்டில் சாம்பார் தான் வைக்கணும். இனிமேல் தான் அதுக்கு எல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி செய்யணும். இப்போ இதை கொதிச்சோன்னா மூடி வச்சுட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்தோடனே சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடும். லைட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு, லைட்டாக பெருங்காயம் போட்டுட்டு இது அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்கட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு நல்லா செவக்கட்டும். செவந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. ரொம்பவும் குழையாமல் ரொம்பவும் விதையாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். வெந்தும் இருக்கும், ஆனால் இப்படி தான் இருக்கணும். இதை மாதிரி இருந்தால் தான் நம்ம வீட்டில் பிடிக்கும் எல்லாருக்கும். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழைவாகவும் இல்லாமல் அரிசியாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும்.
நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் பொங்கலுக்கு டேஸ்ட். அடுத்து சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இது வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம் இந்த சாம்பாருக்கு. வேறு எதுவும் காயெல்லாம் போடலை. இதுக்கு வந்து மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. தக்காளி வெங்காயம்லாம் வேகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது சாம்பார் தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஜீரகம், கடுகு, உளுந்து, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. சீக்கிரட்டாக இந்த சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுருவோம். சாம்பார் தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான சாம்பார் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பரான சாம்பார். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வெந்துரு. சாம்பாருக்கு தேவையான உப்பு, இந்த தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். லைட்டாக மட்டும் ஒரு கொதிக்க வைப்போம். உப்பு போட்டுருக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தாங்க. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய். காயெல்லாம் போட்டோம்னா அது அப்படியே இருத்து காய்கறி பூரா கூட்டுக்கறி மாதிரி ஆக்கி வச்சுருந்தேன். அதனால் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் மட்டும்தான் நான் இட்லி சாம்பாருக்கு போடுவேன். பொங்கல் சாம்பாருக்கும் அது மட்டும்தான். சூப்பரான பொங்கல் வச்சாச்சுங்க. அதுக்கு தண்ணி மாதிரி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் பிடிக்கும் சொல்லுங்க. ரொம்ப குலைவாகவும் இல்லாமல் ரொம்ப விதையாகவும் இல்லாமல் சூப்பரான வெண்பொங்கல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.